வாவ், சரியான பந்துங்க. ஒரு இன்சைட் எட்ஜ் முறையில் ஆட்டம் எடுக்கிறாரு திலீப் குமார். மேட்ச் நம்பர் 12. இங்கே சத்தி மாஸ்டர்ஸ் விசஸ் சத்தி டாமினேட்டர்ஸ். சத்தி டாமினேட்டர்ஸ் டாஸ் பான் பண்ணி பேட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இது டேபிள் டாப்பர்ஸுக்கான போட்டி. இதில் ஜெயிக்கிறவங்க கண்டிப்பாக குவாலிஃபயர் 1க்கு போவாங்க. இங்கே சத்தி டாமினேட்டர்ஸ்க்காக ஓப்பன் பண்ணுறதுக்கு வராரு ஸ்ட்ரைக் கௌதம் மற்றும் நான் ஸ்ட்ரைக் ஜீவா. சத்தி மாஸ்டருக்காக பவுலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு கார்த்தி. தனக்கான ஃபர்ஸ்ட் ஓவர் டீமுக்காக முதல் ஓவர் வீசுறதுக்கு வந்திருக்காரு கார்த்தி. ஸ்ட்ரைக்கில் கௌதம். ஃபர்ஸ்ட் பால் கார்த்தி டு கௌதம். ஃபர்ஸ்ட் பால் இங்கே ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு கார்த்தி. பேக் டு பேக் டாட்டோட இங்கே போட்டிருக்கிறாரு கார்த்தி. கவர்ஸில் அடித்த ஷாட், அதுவும் ஒரு டாட் பால். மடக்கி அடித்த ஒரு அடி. பவுண்ட்ரி போகுமான்னு பார்க்கணும். எஸ், பவுண்ட்ரி கிளியர் பண்ணியிருக்கு. இங்கே கௌதம் பேட்லேருந்து வர முதல் பவுண்ட்ரி இது இந்த இன்னிங்ஸில். வைடு கோட்டை உரசி போடப்பட்ட ஒரு பால். ஒரு நல்ல கம்பேக் இங்கே கார்த்திகிட்ட இருந்து. பேக் டு பேக் டாட். ஒரு பவுண்ட்ரி கொடுத்தாலும் இந்த ஓவர் நல்லா போட்டிருக்காரு. ஒரு 4 போனாலும் மீதி 5 பால் டாட் போட்டு இந்த ஓவரை முடிக்கிறாரு கார்த்தி. அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் 4 ரன் கொடுத்து விக்கெட் எதுவும் இல்லை. இங்கே சத்தி டாமினேட்டர்ஸ். 2வது ஓவர் பந்து வீசுறது கவின். ஒரு ரன். செகண்ட் பால். ஒரு ரன். ஒரு ரன். 3 பாலே ஒரு ரன்னு போட்டிருக்காரு. அவுட். டாட் பால். வாவ். லாஸ்ட் பால். ஸ்கோர் 9. 2 ஓவர் முடிவுற்ற நிலையில் 3வது ஓவர் வீச வருவர் கார்த்திக். வெல் டிஃபென்ஸ் ஜீவா. சிக்ஸ். கிளாசிக் 6 ஜீவா. கேட்ச் ஆகுமா? கேட்ச். நல்ல கேட்ச். சத்தி டாமினேட்டர்ஸ்க்காக திலீப் குமார். நட்சத்திர நாயகன், நம்பிக்கை நாயகன், எங்கள் கெத்து திலீப் நம்பர் 10. வந்த உடனே கேட்ச் மிஸ். முதல் பாலே அண்ணனுக்கு சான்ஸை கொடுத்துருக்குறாங்க. லீகில் 2 50 ப்ளஸ் வச்சுருக்கிறாரு. நாட் அவுட்.
3 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 17. சூப்பர் சூப்பர். நல்ல ஒரு ரன்னிங். வாவ், சரியான பந்துங்க. ஒரு இன்சைட் எட்ஜ் முறையில் ஆட்டம் எடுக்கிறார் திலீப் குமார். ஓ வெல். 4 ஓவருக்கு 20 ரன் அடிச்சிருக்கிறாங்க சக்தி டாமினேட்டர்ஸ். ஒரு 2 ரன். ஓ சூப்பர் டாட் பாலுங்க. ஓ கீப்பர் மிஸ்ஃபீல்டிங். 4. திருப்பி போட்டே இருக்கிறாருங்க. 5 ஓவருக்கு 29 ரன் அடிச்சிருக்கிறாங்க டாமினேட்டர்ஸ். ஓ கீப்பர் கேட்ச். ட்ரை பண்ணாருங்க அவரும் முடிஞ்ச வரைக்கும். ஓ சூப்பர் சூப்பருங்க. குட் ட்ரைவுங்க. கிரிக்கெட்டர் ஷாட்னு சொல்லுவாங்களா அந்த ஷாட்டுங்க. மிஸ்ஃபீல்டிங்னால 4 ஆகுது. ஒரு ரன் வந்து 4 பண்ணிட்டாங்க. பார்ப்போம். ஆறு ஓவருக்கு 37 ரன் அடிச்சிருக்கிறாங்க. ஓ லெக் சைடு பவுண்ட்ரி. ஒரு ஸ்லோயர் முறையில் போடப்பட்ட பந்து ஸ்டெயிட்டில் 6ஆ 4ஆன்னு தெரில. ஒரு நிமிஷம் ஆம்பையர் கேட்போம். மறுபடியும் ஸ்லோயராக போடப்பட்ட பந்து லெக் கட்டர் முறையில் எல்லா ஃபீல்டுக்கு நடுவில் விழுந்துருச்சு. 2 ரன். வாவ், ரிவர்ஸ் திரும்பி அடிக்கப்பட்ட வந்து பவுண்ட்ரியா? ஆமாம், பவுண்ட்ரி. ஏழு ஓவருக்கு 54 ரன்கள் அடிச்சிருக்கிறாங்க சத்தி டாமினேட்டர்ஸ். வந்து ஓவர் ரிஷிங்க. நல்ல சிங்கிள். சூப்பராக ஆடுறாருங்க ஜீவா. சொன்ன மாதிரியே அடிச்சிட்டாருங்க. ஓடி வர்றாரு கார்த்திக். ஆனாலும் பந்து 6ங்க. அப்பப்போ நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாருங்க நம்ம கார்த்திக். 8 ஓவருக்கு 66 அடிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட் லாஸ்ட் பால் நல்ல சிங்கிள்ஸ். லாஸ்ட் பால் சிங்கிளோட ஓவர் முடியுது. 9 ஓவருக்கு 70 ரன் அடிச்சிருக்கிறாங்க. கடைசி 6 ஓவர் பார்ப்போம் 250 அடிப்பாங்களான்னு. ஃபீல்டர் இல்லை, அப்போ ஓடித்தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ரன் ஓடிட்டாங்க. ஓ அவுட்டுங்க. ஃபீல்டிங் மிஸ்டேக் பண்ணாலும் த்ரோ குயிக்காக கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. 10 ஓவர் முடிஞ்சது. 81 ரன் அடிச்சிருக்கிறாங்க டாமினேட்டர்ஸ்.
ஓ அந்த உடனேயுமே அடிக்கிறாருங்க. வெயில் சூழ்லுன்னு அடிக்குதுங்க. சூப்பராக கட் பண்ணி விட்டுருக்காருங்க. அது 4ங்க. அவுட்ஃபீல்டு நல்லா இருக்குதுங்க. 4 பவுண்ட்ரி. சூப்பர் பேட்டிங். வந்த 2வது பாலே 4 அடித்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓ இதுவும் கவர்ஸில் 4ங்க. பால் ஸ்பீடாக போகுதுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அருமையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க பிரகாஷ். கண்டிப்பாக ஒரு 50 அடிப்பார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கேட்சா? ஓ கேட்சுங்க. அடுத்த பாலே விக்கெட் எடுத்துட்டாருங்க நம்ம கார்த்திக். சூப்பர் பவுலிங் கார்த்திக். ஓ ஸ்லோயராக போட்டாலும் தொலை தூரம் அடிக்கப்பட்ட பந்து 6. ஓ ஸ்லோ. ஓ சூப்பருங்க. நல்ல பாலுக்கு மதிப்பு கொடுத்து சிங்கிள்ஸ் ஆடுறாருங்க. ஓ ஒரு ரன் மிஸ் ஃபீல்டிங்னால 2வது ரன் ஆயிடுச்சு. ஒரு சிங்கிளோட ஓவர் முடியுது. இந்த ஓவர் 12 ஓவர் முடிவில் 104 ரன் அடிச்சிருக்கிறாங்க சக்தி டாமினேட்டர்ஸ். லாஸ்ட் பரவாயில்லைங்க. நல்ல பாலுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி நம்ம ஜீவா. ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டிங். 2 ரன். ஓ 50 அடிச்சிருக்காருங்க ஜீவா. சூப்பர், வெல்டன் ஜீவா. நல்ல ஷாட்டுங்க. ஆனால் ஃபீல்டர் துரத்தி வந்துட்டு இருக்கிறாரு பந்தை. ஓ போலிங்க. இந்த வீட்டில் அடித்தா ஓடிதான் எடுத்துக்கணும். ஓ அடிச்சிட்டாருங்க. உள்ளே பூந்து அடிச்சிட்டாருங்க. 6. வாவ் பால் 4 போயிரும் போலங்க. ஓடி வந்துட்டாங்க. அடிச்சு நின்றுச்சுங்க. 3 ரன் ஓடிட்டாங்க. 3 ரன் ஓடிட்டாங்க. பேட்ஸ்மேன் மேலே அடிச்சிருச்சு. அவுட்டு கேட்குறாங்க. பார்ப்போம். நல்லா பந்து போட்டிருக்காருங்க பாலா. 14 ஓவருக்கு 124 ரன்கள் அடிச்சிருக்கிறாங்க. ஒரு ரிஷியே போடுறதுக்கு வந்துட்டாருங்க. கடைசி ஒரு இருந்தாலும் பரவாயில்லன்னு சிங்கிள் ஆடுறாங்க. ஓ சூப்பர் ஃபீல்டிங்க. எக்ஸலண்ட் ஃபீல்டிங் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம சுனில். சுனில் ஒரு நல்ல ஃபீல்டருங்க. ஓ நல்ல யார்க்கர் பாலுங்க. நல்லா ஸ்கூப் பண்ணாருங்க. பால் கீழே உருண்டுருச்சு. ஓ 2வது ரன் ஓடி வரக்குள்ளே அவுட் பண்ணிட்டாருங்க ரிஷி வந்து. ஓ நல்லா அடித்தாருங்க. வானுயர சென்ற பந்து பவுண்ட்ரி ஆகுமா? ஓ நல்லா ஃபீல்டு பண்ணிட்டாருங்க. நல்லா ஃபீல்டு பண்ணிட்டாருங்க நிரஞ்சன். சங்கர் நல்லா ஃபீல்டு பண்ணி போட்டிருக்கிறாரு. 2 ரன் ஓடி இருக்கிறாங்க. ஓ பாலா மாறி மாறி ஆடிட்டே இருக்கிறாருங்க. பந்து வர பக்கம் ஆடிட்டே இருக்கிறாருங்க. ஸ்வீப் ஷாட் மூலமாக ஒரு பந்து 4 போகமா நின்றுச்சுங்க. கொஞ்சம் அந்த இடத்துல கிரவுண்டு மிஸ்டேக் இருக்கிறதுனால பரவாயில்ல, ஒரு ரன் தான் ஓடி இருக்கிறாங்க. நல்லா ஒரு 2nd ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு நம்ம கோகுல். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. சூப்பராக ஆடிட்டு இருக்கிறாருங்க நம்ம வீரா. நியூ பால்
வாவ் கிரேட் ஷாட்டுங்க. அந்த இடத்துல கிரவுண்டில் குழியாக இருந்ததுனால பால் வந்து நின்றுச்சுங்க. 2 பவுண்ட்ரி வீர அடித்தது மிஸ் ஆகி 2 ரன் கிடச்சிருக்குதுங்க. ஸ்லோயர் முறையில் போடப்பட்ட பந்து டாட் பால். 2 ஓவர் முடியல 10 ரன் அடிச்சிருக்கிறாங்க நம்ம சத்தி மாஸ்டர்ஸ். எகைன் 3வது ஓவர் வீசருக்கு நம்ம பிரகாஷ் வந்திருக்கு. கொச்சியை தூக்கி கொடுத்துட்டாருங்க. பாலா விக்கெட் எடுத்து கொடுத்துக்கிறாருங்க பிரகாஷ். சத்தி மாஸ்டர்ஸ்க்காக நியூ பேட்ஸ்மேன் நந்து. அண்ணனுக்கு மிஸ்ஃபீல்டே ஆகாது. பரவாயில்ல, வெயில் அடிக்குதுல்ல, அவரும் மனுஷன் தானே. பின்னாடி சூப்பர் ஃபீல்டிங்க நம்ம சச்சின். ரிவர்ஸ் முறையில் ஒரு நல்லா அடிக்கப்பட்ட பால். கிரவுண்ட் அங்கே கொஞ்சம் குழி மேடுமா இருக்கிறதுனால போக மாட்டேங்குதுங்க. 4 பவுலிங்க, 2 ரன். சூப்பர் டைவுங்க, நல்லா கேட்சை பிடிச்சி கொடுக்குறாரு ஜவா. 3 ஓவருக்கு 15 அடிச்சிருக்கிறாங்க. நல்லா ஸ்கூப்பில் பின்னாடி அடித்த பாருங்க. சச்சின் நல்லா ஃபீல்டிங் பண்ணி சரி மிஸ்டேக் பண்ணி 1 ரன் 2 ரன் ஆகிட்டாருங்க. ஸ்லோயராக போட்டாலும் நல்லா வாட்ச் பண்ணி அடிச்சிருக்கிறாருங்க. மேலே வந்து ஏர்லுக்கவே 1 ரன் விட்டாங்க. நல்ல ஃபீல்டிங் ட்ரைங்க. அவுட்டுங்க, கிளியர் அவுட்டுங்க. சரி, அந்த நல்ல அவுட்டு கரெக்டாக கிளியராக பார்த்து கொடுத்துருக்குறாருங்க. நட்சத்திர நாயகன் கார்த்திக், போண்டா என்று அழைக்கப்படும் கார்த்திக் சத்திலேயே நம்பர். எப்போ வேணால் மேட்சை மாற்றுவாருங்க. 10 பாலுக்கு 50 ரன் அடிக்கணும்னாலும் அடிப்பாருங்க எங்கள் கார்த்திக். பார்க்கலாம். சூப்பர் கட்டுங்க. நல்ல ஃபீல்டிங்க. நல்ல ஸ்லோயர் பால் அழகாக பவுண்டரி அடிச்சிருக்காருங்க போண்டா. ஸ்லோயர் 4 ஓவர் முடிவில் 24 ரன் அடிச்சிருக்கிறாங்க. 5வது ஓவர் வீசருக்கு நம்ம நட்சத்திர நாயகன் இளம் வீரர் சச்சின் பந்து எடுத்துருக்கிறாருங்க கையில். ஃபாஸ்ட்டு பால் ரிவர்ஸ் போயிருக்கிறாருங்க. அங்கே அடித்தா ஓடி தான் எடுத்துக்கணுங்க. கிரவுண்டுக்கு இடையில் வீடு கட்டியிருக்கிறாங்க, அதனால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. சூப்பர் ஃபீல்டிங்க லெனின், சூப்பர் ஃபீல்டிங். ஒரு 4 எடுத்து கொடுத்துருக்காருங்க. சூப்பராக போட்டாருங்க சச்சின். காலில் தான் பட்டுச்சு நாட் அவுட் கொடுத்துருக்கேன். சச்சின் நல்லா ஓவர் போட்டுருக்காருங்க. ஒரு மிஸ் ஃபீல்டிங். சக்தி டாமினேட்டர்ஸ்க்காக தௌஃபீக் பாருங்க, ஸ்லோயர் முறையில் பந்து போடுறாருங்க. அந்த மாதிரி பால் தான் நிறைய பேட்ஸ்மேனை ஏமாற்றுங்க. பார்ப்போங்க. பவுண்ட்ரிங்க, கொஞ்சம் டாஸ் பாலாக வந்துடுச்சு. அப்படியே சூப்பரான டாட் பாலுங்க. ஈஸியான பவுலர் இல்லைங்க, கடைசி வரைக்கும் பேட்ஸ்மேனை வாட்ச் பண்ணி போட்டே இருக்கிறாருங்க. டாஸ் பாலுங்க, மிஸ்கிட்டான பால். 4 இல்லைங்க, 1 ரன்னுங்க. 1 எடுத்துக்கிறாங்க. இந்த பால் ஃப்ரீ ஹிட் டாட் பாலாக போட்டிருக்கிறாருங்க தௌஃபீக். வாவ், கிளாசிக் டாட் பாலுங்க. நீ யார் ஓவர் வேணால் அடிக்கலாம், ஏன் ஓவர் அடிக்கணும்னா உனக்கு இன்னும் நிறையா வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாருங்க தௌஃபீக். மறுபடியும் டாஸ் பால் அடிச்சிட்டாருங்க. ஆனால் ஃபீல்டுக்கு தான் போகுது. 1 ரன் தான் ஓடி இருக்கிறாங்க. 6 ஓவருக்கு 40 ரன் அடிச்சுக்கிறாங்க. எகைன் சச்சின் கேட்சுங்க. அவரே போயிட்டாருங்க பேட்ஸ்மேனு.
சச்சின் நம்பிக்கை நாயகன் சச்சின் விக்கெட் எடுத்து கொடுத்துக்கிறாருங்க. சத்தி மாஸ்டர்ஸ்க்காக நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக். ஓ நல்ல பாலுங்க, நல்ல பால், நல்ல ஃபீல்டிங்கு. அழகாக பேட்டிங் ஆடிட்டு இருக்காருங்க கார்த்திக். கடைசி பாலே கடைசி பால் ஒரு ரன்னோட ஓவர் முடியுதுங்க. ஒரு ஸ்லோயர் முறையில் போட்டப்பட்ட பந்த அழகாக அடிச்சிட்டாருங்க கார்த்திக். நல்ல ஃபீல்டிங் பிரகாஷ். ஓவர் முடியல 43 ரன் அடிச்சிருக்கிறாங்க. திலீபனை சூப்பராக ஒரு கேட்சை பிடிச்சிருக்கிறாருங்க. ரிஷி தனது விக்கெட்டை பறிகொடுக்கிறார். ஓ தௌஃபிக் சூப்பராக பொய்க்காப்பாய் நல்லா போட்டுக்கிறாருங்க. ஓ அகைன் அண்ட் அகைன் டாட் பால்ஸுங்க. தௌஃபிக் கையிலேருந்து 10 டாட் பால் வந்திருக்குங்க நேரம் 2 ஹாஃப் சைடு சூப்பராக அடிக்கப்பட்ட பந்து பவுண்ட்ரி. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி அடிச்சுக்கிறாருங்க கவின். தௌஃபிக் ஒரு பால் மிஸ்டேக். பத்தாவது ஓவர் பந்து வீச வந்துக்கிறார் கோகுலுங்க. ஒரு பவுண்ட்ரி போனோடனே நானே போடுறேன்னு பந்தை கேட்டு வாங்கி போடுறாருங்க கோகுல். ஒய்டு. ஓ நல்ல ஷாட்டுங்க, 2 பேரும் கேப்பில் போயிட்டுருக்குது. பந்து 4ங்க. ஓ சூப்பர் அடிங்க. ஆனால் திலீபனை பந்தை துரத்துறாரு. நல்ல ஃபீல்டிங், நல்ல ஃபீல்டிங். 3வது ஓவர், தனக்கான 3வது ஓவர் வீச வர்றார் தௌஃபிக். கீப்பர் கேட்ச் மிஸ்ஸுங்க. பரவாயில்ல, நல்ல பால். ஏய் சரியான ஒரு ஸ்பின்னருங்க, அழகான ஒரு பாலுங்க. பேட்ஸ்மேனாக மதன் வந்திருக்கிறாருங்க. இவர் ஒரு பெரிய ஹிட்டர் தாங்க. பரவாயில்ல, ஃபஸ்ட்டு பால் மிஸ் ஆனால் அடுத்த பால் அடிப்பாரா பார்க்கலாம். பந்து லெக் பை பட்டு 4 போயிடுச்சுங்க. அவரும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணார், ஆனால் 4 போயிடுச்சுங்க. எகைன் டாட் பாலுங்க. தௌஃபிக் கையில் என்னமோ பண்ணுறாருங்க. என்னமோ பண்ணுறாரு, கையை சுற்றி போட்டாருனாவே போல்டு விக்கெட்டு மாற்றி மாற்றி போட்டே இருக்காருங்க. வாவ் 6ங்க ஃபஸ்ட்டு பாலு. சாரி பவுண்ட்ரி கொடுத்துருக்குறாரு ஃபீல்டர். எகைன் டாஸ் பால் போட்டாருங்க. பந்து ஃபீல்டர்கிட்ட போயிடுச்சு. சூப்பராக சிங்கிள் அடிக்கிறாருங்க பில்லு. 11 ஓவருக்கு 69 ரன் அடிச்சிருக்கிறாங்க. ஓ பில்லுவே பெரிய ஷாட் அடிக்க வச்சுட்டாருங்க. கீழே ஆடிட்டு இருந்தார் அழகா. கேட்சுங்க, விக்கெட்டை இறக்கிறார் பில்லு. நியூ பேட்ஸ்மேனாக பிரதீப். கவின் சூப்பராக அடித்தாருங்க. ஆனால் ஃபீல்டு இருந்ததுனால வந்து 1 ரன் ஆயிடுச்சு. ஸ்லோயரை அழகாக போட்டு 1 ரன் மட்டுமே கொடுத்து நல்லா சூப்பராக ஸ்லோயரை போட்டுக்கிட்டு ஓவர். 13வது ஓவரை போட வந்திருக்காரு கோகுல். ஃபஸ்ட்டு பாலே கீப்பர் ஒரு மிஸ். டாஸ் பால் அடிச்சாருங்க, கொஞ்சம் கீழே அடிச்சிருச்சு. சூப்பர் டாட் பாலுங்க.
கீப்பர் அழகாக ஐடியா பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்குறாருங்க பிரகாஷ். சூப்பராக அடிச்சாருங்க. ஃபீல்டிங் லைட்டாக உள்ளன்னாங்க. பால் பவுண்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. இந்த பால். ஓ, டாஸ் பாலை சூப்பராக 6 கன்வெர்ட் பண்ணி விட்டுருக்காருங்க கவின். இருக்கிறாங்க. ஓ, பின்னாடி வந்து சூப்பராக ஸ்டாப் பண்ணிக்கிறாருங்க. பிக் நல்லா ஹைட்டு போயிருக்குது. ஆனால் திலீபன் ஒரு கையிலேயே பிடிச்சிட்டு வருங்க. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பரவாயில்ல, நல்லபடியாக ஆடி மேட்சை ஜெயிச்சிருக்கிறாங்க சத்தி டாமினேட்டர்ஸ். ஹார்ட் லைக் சத்தி மாஸ்டர்ஸ். கவின் நல்லா அடித்தாருங்க.